குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தாய் தமிழ் உறவுகள், தமிழ் சொந்தங்கள், ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10/3/2026 செவ்வாய்க்கிழமை, மார்ச் மாதம், விசுவாவசு வருடம், மாசி மாதம் 26ஆம் நாள், ரம்ஜான் 20ஆம் நாள், விசுவாவசு வருடம் மாசி 26ஆம் நாள். இன்றைய திதி காலை சப்தமி, தொடர்ந்து நள்ளிரவு, பிறகு 2 மணிக்கு மேல் அஷ்டமி திதி. தேய்பிறை அஷ்டமினாவே காலபைரவருக்குரிய அந்த ஒரு இது. இன்னைக்கு சப்தமி, அதை தொடர்ந்து 2 மணிக்கு மேலே அஷ்டமி. நட்சத்திரம் மாலை 7:16 வரை அனுஷம், பிறகு கேட்டை. யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் 6:21. கும்ப லக்னம் இருப்பு 9 நாழிகை 47 வினாடி. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ராஜ அலங்கார சேவை. முத்தாரம்மன் குரங்கணி முத்துமாரியம்மன் கோவில். இது இன்றைய கிரக நிலவரம். மேஷம் ரிஷபத்தில் 1, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரம் கும்பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ராகு, மீனத்தில் சுக்கிரன் சனி. இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. மன்னார்குடி தோள்பட்டை வலி குணமாக ஆப்பிள் சீடர் வினிகர் சிறந்ததாக கருதப்படுகிறது. முகப்பொழிவிற்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்தாழை நான் ஒன்று கூட சொல்லியிருக்கேன். ஆப்பிளை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி தோலை சீவிட்டு மிக்ஸ் பண்ணி, இல்லை தோலோட கூட இது பண்ணி கடல மாவு தேய்ச்சி இது பண்ணாலும் 2. இன்னொன்று பாலாடையில் நீங்கள் வெறும் பாலாடையும் தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம், நல்ல ஷைனிங் கொடுக்கும். மெயினாக சோற்று கற்றாழை, அதாவது ஜெல்லை மட்டும் தனித்தனியாக போடணும், இதெல்லாம் ஒட்டுக்கா கலந்து போடக்கூடாது. சோற்று கற்றாழை ஒரு வாரம், ஆப்பிள் கடலமாவு கலந்து 1 வாரம், அப்புறம் இன்னொன்று பாலாடை, மஞ்சள் கலந்தும் போடலாம், தனியாகவும் போடலாம். இது மாதிரி இது பண்ணோம்னா, அதே மாதிரி வெள்ளரிக்காய் நல்லா இது பண்ணி விட்டு போனோம். ஆனால் கொஞ்சம் அது சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சும்மா அரைச்சி இது பண்ணலாம். முகம், இந்த கழுத்து, இந்த இது எல்லாமே போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் இருந்தும் இல்லை என்பார், எதுவும் இல்லை என்றால் இருக்கு என்பார்கள் சிலர். அப்புறம் இன்றைய சந்திராஷ்டிரமம் அஸ்வினி பரணிக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைய கிரக நிலவரம். மேஷம் தனம், ரிஷபம் வெற்றி, கடகம் வரவு, மிதுனம் செலவு, சிம்மம் பக்தி, கன்னி சோர்வு, துலாம் சாதனை, விருச்சிகம் புகழ், தனுசு சிந்தனை, மகரம் பிரிவு, சிம்மம் திறமை, மகரம் கும்பம், மீனம் வசதி. சுபகோரைகள் 8 to 9, 10:30 to 11, மாலை 12 to 1, 4:30 to 6, 7 to 8. சூளம் வடக்கு, பரிகாரம் பால், திதி சப்தமி திதி. நாளைய விசேஷங்கள் அஷ்டமி நள்ளிரவுக்கு மேலே நவமி. அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி, காலபைரவருக்கு உகந்த ஒரு நல்ல நாள். வாழ்க்கை ஒரு புனித யாத்திரை. வாழ்க்கைங்கிறது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன்குருடராய் இல்லாமல் பிறத்தல் அரிது, கூன்குருடு செவிடர் இல்லாமல் பிறத்தல் அரிது. அதனால் இந்த பிரதிபி வாழ்க்கை ஒரு மனித யாத்திரை, அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. ரோஜாவிலும் முள்ளுண்டு, அன்பே அன்பை பெற்றிடும், மனசாட்சியே உயர்ந்த நீதிமன்றம். நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல, அவன் மனசாட்சியை கொண்டு அந்த மாதிரி. இது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானை வேங்கடவா
வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்தேனும் படியாய் கிடந்து உன் பாலாய் காண்பேனும். தை 26 செவ்வாய். பூர்வேத்யு புதாஷ்டமி அஷ்டகா காலாஷ்டமி திரையம்பகாஷ்டமி. இது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய அது ஒரு நாள். நாம் எதை சொல்கிறது எதை விட்டது எல்லாமே நான் சொல்லிட்டேன். சொல்லாத விஷயமே இல்லை. வெயில் ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டா உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படிங்கிறத சொல்லுங்கள். சொல்ல மாட்டேங்குங்களே, சரி சொல்லுங்கள். ராசி பலன் சொல்லியிருக்கேன், முகப்புலியூட்டு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சமையல் குறிப்புகள் ஒன்று சொல்லட்டுமா. நாம் சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னு நம்ம சொல்லலாமா. 1 கிலோ மிளகாய், 1.5 கிலோ தனியா எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு டபுள் போடுவாங்க, நம்ம தனியா 1.5 கிலோ எடுத்துக்கலாம். 1 கிலோ மிளகாய், 1.5 கிலோ தனியா, 100 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் மிளகு சீரகம் 2 சேர்த்து ஒரு 25 கிராம் வெந்தயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 100 கிராமு, வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வறுத்து அதில் போட்டுக்கணும். அப்புறம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் லேசாக வரமிளகாயும் கொத்தமல்லி அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் லேசாக வறுத்து ஆற வச்சு அரைச்சிட்டோன்னா அதிலே கொஞ்சம் லேசாக உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கெடாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு. இது சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க, குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வச்சுக்கிட்டோன்னா எல்லா குழம்புக்கும் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று கறிக்குழம்பு மசாலா குழம்புக்கு போடக்கூடாது. அது தனியாக அரைக்கணும். அதாவது பட்டை லவங்கம் இது சோம்பு கசகசா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், அவ்வளோதான் போடணும். அது 1 கிலோ வரமிளகா, 2 கிலோ கொத்தமல்லி, வெறும் இதை போட்டு இதை மட்டும் மசாலா போட்டு இது கறி குழம்புக்கெல்லாம் போடுறது. இது புளி ஊற்றாத குழம்புக்கு இது. அது புளி ஊற்றுற குழம்புக்கும் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் வறுத்து கொட்டி, இல்லை பெருங்காயம் இதுக்கு போடக்கூடாது, வெறும் மசால் தான். இது மட்டன் குழம்புக்கு, அரைச்ச குழம்புக்கு, இதெல்லாம் புளி ஊற்றாத குழம்புக்கு. ஓகே, இன்றைக்கி ஒரு சமையல் குறிப்பு ஒன்று பார்த்தோமா, அதுதான். நாளைக்கு ரசப்பொடி பார்ப்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ.